இந்த நபருடைய வேலை என்னென்னா யூடியூப், ட்விட்ச் அதுக்கப்புறம் வேறு எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது தப்பு இல்லை, அது யார் வேணாலும் பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த நபர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிங், ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கிற ஒரு இந்தியன் ஒர்க்கரை வந்து அப்யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கோமாளி பண்ணுற அப்யூஸை தாங்க முடியாமல் இன்னொரு பெண்மணி வந்து அந்த ஒர்க்கருக்கு சப்போர்ட் பண்ணி வருவாங்க. So what? I can take the video. So what? Don't touch me. Don't touch me. Don't touch me. Don't touch me. I don't give a fuck whoever you are. I can believe you. லைவ் ஸ்ட்ரீம் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. This is Canada. This is not Pakistan. You have bullied them. Oh my. Okay. They're living because of you. You come close to me. Come close. சொல்கிறேன், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. அண்டு லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக நிறைய பேர் வந்து அருமையான கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த நபர் பண்ணுறது வந்து ஒரு புல்லிங், ஹராஸ்மெண்ட் அண்டு வேணும்கிட்டே மற்றவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு பண்ணுறாரு. இதனால் ஒரு ஜென்யூனான ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இது ரொம்ப பாதிப்பாகும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு வீடியோ ஒன்று போட்டார். அது வந்து என்னென்னா கனடாவில் இருக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு அதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு மேலே கால் வச்சதுக்காக இவர் வந்து அவங்கள அப்யூசிவாக புல்லிங், ஹராஸ்மெண்ட் பண்ணார். அந்த பசங்க வந்து சீட்டு மேலே கால் வச்சதுலாம் தப்பு தான். ஆனால் அதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானது. இந்தியன் மீடியாஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை எடுத்துகிட்டு பார்த்திங்களா இந்தியன் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ கேவலமாக யூஸில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அது வந்து தப்பு தான் அந்த சீட்டு மேலே கால் வச்சது. பட் ஆனால் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயிசமாக அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. இவர் வந்து ஹீரோ கிடையாது, இவர் வந்து ஒரு புல்லிங், ஹராஸ்மெண்ட் பண்ணுற ஒரு புறம்போக்கு நாய். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை. ஸோ எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் அப்படியே பிளைண்டாக ஒரு கண்டென்ட் எடுத்து மீடியாக்காரங்க போடுறாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ இதுதான். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்யூசர் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் அந்த பசங்க சீட்டு மேலே கால் வச்சது தப்பு, அவ்வளோதான்.